வெல்கம் டு கேவிபி டாக்கீஸ். அர்பன் லெஜண்ட் பற்றின இந்த வீடியோவில் நாம் குறி அப்படிங்கிற மான்ஸ்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குறி இது ஒரு மான்ஸ்டர். யூகேயில் இந்த லெஜண்ட் பற்றி சுவாரஸ்யமாக பேசுகிறாங்க. இந்த லெஜண்டோட பேஸ் ஸ்டோரியை தவிர வேறு எதுவுமே தெரியலை. அதாவது இது எப்போ இருந்து சொல்லப்படுது, இதோட ஆரிஜின் என்ன அப்படின்னு தெரியவே இல்லை. ஆனால் இது ஒரு ஹாரரான லெஜண்ட்னு சொல்லலாம். பொதுவாக மான்ஸ்டர்கள் பற்றின கதையில் அந்த மான்ஸ்டர் மனிதர்களை எப்படி குறிவைக்கும்னு சொல்லுவாங்க. அதில் இந்த குறி அப்படிங்கிற மான்ஸ்டர் ரொம்பவே வித்தியாசமான முறையை கொண்டிருக்கு. இந்த குறி கல்லறைக்கு பக்கத்திலேயே காத்திருக்கும்னு சொல்கிறாங்க. அதுவும் வனப்பகுதியில் இறந்து போய் சாதாரணமாக புதைக்கப்படுற கல்லறைக்கு பக்கத்தில் தான் இந்த குறி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கல்லறையை யாராவது கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்கள தான் தன்னோட அடுத்த இலக்காக அந்த மான்ஸ்டர் முடிவு செய்யுமாம். அப்படி அந்த கல்லறையை யாராச்சும் கிராஸ் பண்ணும்போது அதுவும் அந்த நபரோடவே அட்டாச் ஆகி போயிருமாம். இப்படி அட்டாச் ஆகிற குறி உடனே அதோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் காட்டாதாம். வழக்கம் போல் அவங்களோட வாழ்க்கையை தொடர்ந்து வருவாங்க. கொஞ்ச நாள் கழித்து தான் இந்த மான்ஸ்டர் வெளியவே வருமா. அதுக்கப்புறம் முழுவதுமாக வெளியே கொண்டு வரும்னு சொல்கிறாங்க. இது எந்த மாதிரி ஆரம்பிக்கும் அப்படின்னா, தனியாக இருக்கும்போது அவங்க கேட்குற சின்ன சின்ன சத்தங்களில் ஆரம்பித்து அவங்க கூட யாரோ பேசுகிற மாதிரியும் தொடுற மாதிரியும் ஒரு ஃபீலிங், அப்படியே அவங்க கனவுல பயமுறுத்த ஆரம்பித்து மெல்ல மெல்ல அவங்க நிலைமை மோசமாயிட்டே வருமா. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மான்ஸ்டரால் பாதிக்கப்பட்ட நபர் எந்த அளவுக்கு இதை பார்த்து பயப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த மான்ஸ்டர் அவங்க மேலே ஆதிக்கம் செலுத்தும்னு சொல்கிறாங்க. இந்த மான்ஸ்டரோட அடுத்த ஸ்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா, விக்டிமை முழுவதுமாக தனிமைப்படுத்த ஆரம்பிக்குமா. எப்படின்னா, இந்த மான்ஸ்டர்னால் விக்டிம் முழுசாக பயப்பட தொடங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க நண்பர்கள்கிட்ட இருந்தும் அவங்க உறவினர்கள்கிட்ட இருந்தும் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட இருந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிக்க ஆரம்பிச்சிருமாம். இந்த மான்ஸ்டர் யார்கிட்ட அட்டாச் ஆகியிருக்கோ அவங்கள தவிர வேறு யாருக்குமே தெரியாததுனால அவங்கள எவ்வளவு தனிமைப்படுத்தணுமோ அவ்வளவு தனிமைப்படுத்திடுமாம். அதையும் மீறி இந்த விஷயத்தை யார்கிட்டையாவது சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா எதிரில் நிற்கிறவங்களோட முகம் அந்த மான்ஸ்டர் மாதிரியே தெரியுமாம். இதை பார்த்து அவங்க பயந்து சொல்லாமலே விட்டுருவாங்கன்னு நம்புகிறாங்க. இப்படி எல்லார்கிட்ட இருந்தும் அந்த நபரை தனிமைப்படுத்தினதுக்கு அப்புறம் இந்த மான்ஸ்டரோட அடுத்த இலக்கு அவரை கொல்றது தான். இதனால் அந்த விக்டிம் ரொம்பவே வேதனையும் டார்ச்சரையும் அனுபவிச்சுட்டு வருவாங்க. இதில் இருந்து எப்படியாவது விடுபட மாட்டோமா அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்ய தயாராக இருப்பாங்க. இந்த நேரத்தில் அந்த மான்ஸ்டர் அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்லும். என்ன அப்படின்னா, நான் உன்னை எந்த இடத்துல பார்த்தேனோ அந்த இடத்துக்கு நீ வரணும்னு சொல்லுமாம். அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னும் நீ ஒரு சாதாரண மனிதனாக வாழலாம் அப்படின்னும் ஆசை வார்த்தைகளை சொல்லுமாம். அதுக்கு சம்மதம் தெரிவித்து அந்த மான்ஸ்டர் இருந்த இடத்த தேடி நடந்து போவாராம் விக்டிம். ஆனால் அது எந்த இடம்னு சரியாக தெரியாதனால அவர் நடந்துக்கிட்டே இருப்பாராம். அந்த மான்ஸ்டரும் அவங்க காதில் இன்னும் கொஞ்ச நேரம்தான் அந்த இடம் வந்துடும், அதுக்கப்புறம் நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லிகிட்டே வருமாம். ஒரு கட்டத்தில் அந்த நபர் பசியினாலையும் தாகத்தினாலையும் மயங்கி கீழே விழுந்துருவார். மெல்ல மெல்ல செத்துக்கிட்டு இருப்பார் அந்த நபர். அப்போ அந்த மான்ஸ்டர் அந்த நபரோட ஆன்மாவை எடுத்துக்கிட்டு நரகத்துக்கு போயிருமாம். அப்புறம் அந்த உடல் இருந்த இடம் மறுபடியும் கல்லறையாக மாறும். அந்த கல்லறைக்கு பக்கத்திலேயே அந்த மான்ஸ்டர் அடுத்த விக்டிம்காக காத்துட்டு இருக்குமாம். இதுதான் குறி மான்ஸ்டரோட ஸ்டோரி. இது உண்மையா இல்லை பொய்யா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறதை விட்டுட்டு இதை ஒரு ஹாரர் ஸ்டோரியாக மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நல்லது. இந்த வீடியோவை பற்றின உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம கேவிபி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.